தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் பெற்றோரிடம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக வேதனை தெரிவித்துள்ளனர். சாலையை அகலப்படுத்துவதற்காக குடியிருக்கும் வீட்டை இடிப்பதற்கு முயற்சி செய்த நிலையில் வீட்டை இடிக்காமல் இருப்பதற்கு லஞ்சம் கேட்டதால் இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த வீட்டை ஏடி இடிக்கணும்ட்டு வராரு, எல்லாத்தையும் ஒன்றும் அடிக்காம இதை மட்டும் இடிப்பேங்கிறாரு. 50,000 ரூபாய் கேட்கிறாரு. நானே என் பிள்ளை 2 பிள்ளை ஊனமுற்ற பிள்ளை வச்சிருக்கேன். எங்க வீட்டுக்காரருக்கு உடனே சரியில்லாதவர், லிவர் பிரச்சனை வந்தவர், அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கு 2,000 ரூபாய் வருமானம் வருது. அதை வச்சு நாங்கள் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். 50,000 ரூபாய் கொடுத்தா அந்த வீட்டை விட்டுட்டு போறேங்கிறாரு. நான் 50,000 ரூபாய்க்கு எங்கே போவேன்? இல்லை இப்போ வெளியே சொல்கிறாங்க, பூரா தூக்கி வெளியே வைக்கிறாங்க. வெளியே வச்சா நான் தெருவில் தான் இருக்கணும், இல்லாட்டி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கணும். எங்களுக்கு சொந்தம் வந்தால் யாருமே கிடையாது. எங்கள் வீட்டுக்கார முடியாத வரையும் 2 பிள்ளைய முடியாத உள்ள நான் ஒருத்தி தான் இருக்கேன். நானும் இதில் விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. அதுக்கு உதவித்தொகை 2,000 ரூபாய் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வெளியே 2 வராங்க. நான் பொருள்லாம் தூக்கி தெருவில் வை நிற்கவா? எனக்கு இது நீதி நீங்கள் கேட்டு கொடுக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.